உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸை கொடுக்குது? எந்த மாதிரி களைகள் எடுக்குமா, இல்லை பூச்சி இது பண்ணுமா, எந்த மாதிரி பண்ணும்? அந்த பயிருங்களை எல்லாம் சுருட்டி சுருட்டி பிடிச்சிட்டு இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து கிளச்சி விட்டுருதுங்க. பயிர் ஃப்ரீயாக கிளச்சி விட்டு அந்த சுருட்டு புழுவுங்க, அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற புழுவுங்க எல்லாம் கீழே விழுந்துருதுங்க. நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுங்க. தூரும் நல்லா கட்டுறதுக்கு இடைவெளி அப்பப்போ பயிரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இடைவெளியை நல்லா விட்டு நல்லா பயிர் இதாக வருதுங்க. தண்ணி அந்த பாசி அது இதெல்லாம் கலக்கி விட்டுருதுங்க. புதுசாக இதாகிடுதுங்க சேரு. இதில் போது இருக்கிற சேர் மாதிரி நடும்போது சேர் இருக்குங்களா, அதே மாதிரி இப்போ ஓட்டினா அது மாதிரி வந்துடும். இப்போ இதில் பூச்சிலாம் சாவுங்களா இல்லை எப்படி? கண்டிப்பாக சாவுங்க. கூடே பூரா அழிச்சிருதுங்க. திருப்பியும் கூடு கட்டி இதாகிறதுக்கு நாளாகுங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் இதாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஓட்டுறோம்ல இதாகிடுதுங்க. அதனால் பூச்சி ரொம்ப கட்டுப்படுத்துதுங்க. இந்த பாசி கீசி எல்லாம் சேர்த்து இழுத்துட்டு வந்துருங்க. இப்போ இது பயன்பாட்டுக்கு அப்புறம் மகசூல் எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி மகசூல் எப்படி இருந்தது? முன்னாடிங்கெல்லாம் வந்து ஒரு 30 தூர் 35 தூர் தாங்க இருந்துச்சு. இப்போலாம் வந்து 60 தூர் 80 தூர் வரைக்கும் இதில் கட்டுதுங்க. தூருனா அந்த கருது சொல்றீங்க? ஆமாம், கருதுங்க. கருது நெல் மணிகள். ஆமாங்க, குத்து பயிர் எண்ணி பார்த்தீங்களா? இப்போ நம்ம 3 பயிர் தான் வைக்கிறோங்க. அப்போ வந்து 30 பயிர் தான் இருந்துச்சுங்க. இதை போட்டு ஓட்ட ஓட்ட வந்து தூர் அந்த பயிர் வந்து 80 பயிராக வந்துடுதுங்க. ஒரு குத்துக்கு 80 பயிர் 80 பயிர் 90 பயிர் கூட வருதுங்க. நல்லா மகசூல் தருதுங்க. 30 மூட்டைங்கிறது 40-45 மூட்டை வரைக்கும் வருதுங்க ஏக்கராவுக்கு. ஒரு 20-30% வந்து இன்க்ரீஸ் அதிக கொள்முதல் வந்து அதிகரிக்கப்படுதுங்க. இப்போ இது வந்து குத்து பயிர்னு சொல்லுவாங்களா? ஆமாங்க, குத்து பயிர். இது சாரி பயிர்னா அதுக்கு கொஞ்சம் நமக்கு வேலை அதிகங்க. அந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம 3 நாளைக்கு அதை ஒரு ஏக்கராவுக்கு தள்ளிக்கிட்டு இருக்கணுங்க. ரொம்ப அது கொஞ்சம் இது பிரச்சனை. இதுனா ஃப்ரீயா இதாகிறதுனால இது கொஞ்சம் ஒரு நடைப்பயிற்சி மாதிரி வயலுக்குள்ள நல்லாவும் இருக்குதுங்க. சரி, ஓகே ஓகே. இப்போ அந்த இயந்திரத்தை பார்க்கலாம். வாங்க இந்த இயந்திரத்தை பார்ப்போம். இதுதான் அந்த இயந்திரம். இப்போ பயன்பாட்டுக்கு அப்புறம் அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்து போடுறாரு. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, இது மரத்தால் செய்யப்பட்ட மரம். அந்த சின்ன கம்பி, இது கட்டு கம்பின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கம்பியில் வந்து அவர் செஞ்சுருக்கிறாரு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கிறாரு. ஸோ இது வந்து அவ்வளோ வெயிட்டும் கிடையாது. சிம்பிளாக வந்து அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பயிரினுடைய சேதங்களும் அவ்வளோ ஆகாது, சேதங்களும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ கொஞ்சம் பயன்பாட்டில் போடுங்க சார். இப்படி வச்சுட்டு அப்படியே எளிதாக வந்து அவர் இழுத்துட்டு போகிறாரு. அங்கே பாருங்கள், சேதங்களே கிடையாது இங்கே பயிரில். இந்த சேதங்கள் இல்லாமல் அவர் எடுத்துகிட்டு போகிறத பார்க்க முடியுது.